தாயாரை கொச்சையாக பேசிய திமுக உடன்பிறப்பை அதே இடத்தில் சம்பவம் செய்த சீமான் குறித்து இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்திருக்குங்க. இந்த நிகழ்வு ஏற்கனவே பலமுறை அண்ணன் சீமான் அவர்கள் மீது கட்டவிழ்த்து விட முயற்சி செய்து நடக்காமல் போயிருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அதை தாண்டி எதனா ஒன்று செய்திடணும்னு சொல்லிட்டு திமுகவினர் செய்து அதற்கான தர்ம அடியை அண்ணன் சீமான் அவர்கள் கைகளிலே வாங்கியிருக்கிறது தான் மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் ஒரு மாபெரும் மாநாடு, கோரிக்கை மாநாடை நடத்தியிருக்காங்க. இது விருதாச்சலத்தில் நடந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக அரசுக்கிட்ட அவங்க கேள்வி எழுப்பி இந்த விஷயத்தை நடத்துகிறாங்க. இதில் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் கே பாலு அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இவங்க கலந்துக்கிட்டு பல்வேறு கருத்துக்களை அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா உதவிகரமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை முன்வைத்து பேசினாங்க. அதில் பேசும்போது பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் திமுகவை பற்றி என்னென்ன உண்மைகளோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, அவதூறுகள் கிடையாது, திமுக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றியதோ அத்தனை விடயங்களையும் மேடையில் போட்டு உடச்சிட்டாரு. அப்போ இந்த விஷயம் இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த மாதிரியான விடயங்கள் வெளியில் வருது அப்படின்னும்போது திமுகவுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு பேக்கில் கொண்டு போகும். அதனால் அங்கே இருக்கிற ஒரு திமுக நிர்வாகியை வச்சு சீமானுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும் அப்படிங்கிற பேரில் சீமான் அவர்கள் பேசி முடிச்சுட்டு இறங்குறாரு. அதாவது அந்த கூட்டம் நடந்த அதே இடத்துல, அந்த இடத்துல இருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே அவருடைய காரை வழிமறித்து தாயாரை குறித்து கொச்சையான வார்த்தைகளால் பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் எப்படியும் ஒரு கட்சி தலைவருங்கிறதால இறங்கி வந்தால் எதுவும் செய்ய போகிறது இல்லைங்கிறதால பயங்கரமாக பேசுவோன்னே அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப கோபத்தோடு பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக இறங்கி பொலின்னு ஒன்று வச்சுருக்காருங்க. அடித்த அடியில் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனடியாக தம்பிமார்கள் அனைவரும் ஒன்று சூழ்ந்து என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த நபர்கிட்ட காவலர்கள் அவரை பத்திரமா அங்கேருந்து தூக்கிட்டு போகணும்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஆர் ரங்கநாதன் அப்படின்னு திமுகவுடைய வர்த்தகர் அணி அமைப்பாளராக இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊரில் பிபிசிஎல்னு ஒரு பெட்ரோல் பங்கு நடத்துகிற இந்த நபர், இந்த முகம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த நபர் தேவையில்லாமல் வாயை கொடுத்து அடி வாங்கிட்டு போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் எதுவுமே கேட்கல, நான் சாதாரணமாக பேசினேன், ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிற மாதிரி பேசும்போது அவர் இறங்கி இப்படி தாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே அத்தனை விஷயங்கள் நடந்தது பார்த்திங்களா, அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றி பேசியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ச்சியாக அது போல் பேசட்டும். ஆனால் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இனி அடி விழும் அப்படிங்கிறது மட்டும் அந்த உடன்பிறப்புகள் உணரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா அவர்களை தாக்குவது நம்மளுடைய நோக்கம் கிடையாது, ஆனால் அதை தான் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடையில் குறிப்பிட்ட அதே விஷயம் தான் தலைவர் எங்களுக்கு சொன்னது, அவனுக்கு புரிகிற மொழியிலே பதில் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம்தான் இப்போ நடந்ததாக நான் உணர்கிறேன்.